அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க நினைப்பது, தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை என்ற நிகழ்ச்சி நடக்காமல் இருப்பதற்கு ஏன் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஆய்வு செய்தபோது அதில் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் பல கிடைத்தன. அவற்றை இன்று நாம் சிந்திப்போம். தமிழகத்தை சுற்றியுள்ள மற்ற மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை நடந்து கொண்டிருப்பது நாம் நன்கு அறிந்ததே. அங்கு காலம் கடந்த மழை, வறட்சி ஆகியவற்றினால் விவசாயிகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு வருவாய் கிடைக்காததால் அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பது நாம் பல செய்தி ஊடகங்கள் வழியாக நன்கு அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் இந்த நிலை இல்லாதிருப்பதற்கு காரணம், தமிழகத்தில் உள்ள ஃபேமிலி நெட்வொர்க் கலாச்சார அடிப்படையில் தமிழகத்தில் குடும்ப ஒற்றுமையின் காரணமாகவே இந்த நிகழ்ச்சி தடுக்கப்பட்டு வருகிறது என்று எங்களுடைய ஆய்வில் தெரிந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், கடந்த 60 ஆண்டு காலமாக சென்னை நகரம், அதை சுற்றியுள்ள புறநகரங்களாகிய திருவொற்றியூர், அம்பத்தூர், ஆவடி, பூந்தமல்லி, தாம்பரம், பல்லாவரம், மடிப்பாக்கம், வேளச்சேரி ஆகிய நகரங்கள் மாபெரும் வளர்ச்சி கண்டிருக்கின்றன. இப்போது எல்லோரும் நன்கு அறிவார்கள். இங்கு குடி அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் என்று ஒரு ஆய்வில் தெரிகிறது. இவர்களில் 80% தமிழகத்தில் உள்ள மற்ற பகுதிகளிலிருந்து இங்கு குடிபெயர்ந்து மாத வருமானமாகவோ, வியாபாரங்களாகவோ, சிறு கடைகள் மூலமாகவோ பல வழிகளில் தங்களுடைய மாத வருமானத்தை ஈட்டிக்கொண்டு அதன் மூலம் இங்கு வீடுகளை வாங்கி இங்கே நிரந்தரமாக தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கிறது என்றால், தமிழகத்தில் உள்ள குக்கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நகரத்தை அடைந்து அங்கு இருப்பவரை திருமணம் செய்து கொண்டோ, ஆண்களாக இருந்தால் அங்குள்ள ஒரு நகரங்களில் வேலை தேடி சென்று அங்கிருந்து பணம் ஈட்டி தங்களுடைய தாய் தந்தையரோ, பாட்டிமார்களோ, சகோதர சகோதரிகளோ இருக்கும் கிராமத்திற்கு மாத பணத்தை ஒரு தொகை அனுப்பி அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டு தன்னையும் காப்பாற்றிக் கொண்ட ஒரு நிகழ்ச்சி கடந்த 60 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை. நம்முடைய தமிழகத்தில் வறட்சி ஏற்படும் போதெல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த குடும்ப உறவு என்பதுதான் நாங்கள் இந்த சர்வேயில் கிடைத்த இறுதி செய்தியாக அறிகிறோம். இந்த குடும்ப உறவு என்பது காலங்காலமாக தமிழகத்தின் கலாச்சாரத்தில், திராவிட கலாச்சாரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். இவர்களுடைய செயல்பாடுகளினால்தான் சென்னை நகரத்திலோ இல்லாட்ட மற்ற தஞ்சை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற நகரத்தில் கஷ்டப்படுபவர்கள் யாராக இருந்தால் கிராமத்திலிருந்து உதவி செய்வதும், கிராமத்தில் கஷ்டப்படுபவர்கள் யாராக இருந்தால் இது மாதிரி நகரங்களில் இருந்து உதவுவதும் தொன்று தொட்டாய் ஒரு செயின் ஒர்க் மாதிரி தொடர்ந்து இது செயலாற்றிக் கொண்டிருப்பதை நம்முடைய சர்வே மூலம் கண்டோம். இதுதான் நம்முடைய கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள ஒரு மாபெரும் ஒற்றுமை என்பதை இந்த ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைகூறுவது கே. பாலாஜி. வணக்கம்.